என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. வாடா புது மாப்பிள்ள, என்ன ஐசோட இருந்த நேரம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கூட போய் இருந்துட்டு வரியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா சக்தி. நீ அந்த ராகேஷை சமாளிக்கிறேன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரம் கூட போய் ஐஷோட இருந்துட்டு வரேன்டா சக்தி. அடேய் போவடா போவ, உன்னை அப்படியே அடிச்சு சாவடிச்சிருவோம் பாத்துக்க. டேய் சிரிக்காதடா. டேய் சோரிடா சக்தி, இப்ப கூட ஐஷு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு தான் சொன்னா. நான் உனக்காக தாண்டா சீக்கிரமா வந்தேன். ஏதோ இப்பவாவது வந்து தொலைஞ்சியே, அதுவே போதும். அடே விநாயகர் சதுர்த்திக்கும் உனக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தம் இல்ல. நீயே போய் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி கொழுக்கட்டை சாப்பிட்டு வந்திருக்க. ஆனா நான் இன்னும் கொழுக்கட்டை சாப்பிடலடா. டேய் அவ்வளவுதானடா சக்தி, வீட்டுக்கு போ. கையில் உனக்காக கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே பண்ணி வச்சிருப்பா, போய் ஜாலியா சாப்பிடுறா. டேய் என் வாயை கிளறாத சொல்லிட்டேன். ஏற்கனவே அவ சோனா கெட்டப்ல என்ன பார்த்துட்டு காண்டாயி போயிருக்கா. இப்ப நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்க, கொழுக்கட்டை இல்லடா எனக்காக கொல்லிக்கட்டையோட நின்றுகிட்டு இருப்பா அவ. டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. நீ தான் சொன்னான்னு அவளுக்கு தெரியாதுல்ல. என்ன நீ விநாயகர் சதுர்த்தி அதுமா கொஞ்சம் லேட்டா வந்திருக்கேன்னு உன் மேல கோவப்படுவா, அவ்வளவுதானே. உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா சொல்லு, உனக்காக கையில் கிட்ட பேசுறதுக்கு நான் வேணா வரேன்டா. யாரு நீயா? வேணண்டா எப்பா, நான் தனியா போனாலாவது செருப்படியோட நிக்கும். ஆனா நீ வந்தேன்னு வச்சுக்க, டைரக்டா எனக்கு சுடுகாடு தான். நீ ஒன்னும் வர வேண்டாம், நானே போய் அவளை சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் சரி, ரியாவை கூட்டிட்டு வராம நீ மட்டும் தனியா வந்திருக்க. ரியா எங்கடா? டேய் ரியாவை கூட்டிட்டு வந்துட்டேன்டா. வர்ற வழியில அம்மா கடைக்கு போயிட்டு இருந்தாங்க, அதனால அம்மா கிட்ட ரியாவை கொடுத்துட்டு உன்னை காப்பாத்தணுமேனு ஓடி வந்தேன்டா. டேய் வேணண்டா, ஏற்கனவே நொந்து போயிருக்கேன்டா. அதுலயும் நீ இப்படியெல்லாம் எனக்கு ஐசு வைக்கிற மாதிரி பேசும்போதே எனக்கு உள்ளுக்குள்ள பயம் வருதுடா. அடுத்து என்ன பண்ண காத்திருக்கியோன்னு. டேய் சக்தி, நான் போய் அப்படியெல்லாம் பண்ணுவேனாடா? இதுக்கு மேல இங்க இவன் நமக்கு சமாதி கட்டிடுவான். டேய் நான் கிளம்புறேன்டா. சரிடா சக்தி, போற அவசரத்துல இப்படியே கெட்டப்ப மாத்தாம போயிடாதுடா. அங்க பழைய வீடு இருக்குல்ல, அங்க போய் கெட்டப்ப மாத்திட்டு போ. நல்ல வேலை சொன்னடா. உன் கூட பேசுனதுல மண்ட மூலிகெல்லாம் குழம்பி போய் இப்படியே நேரா கையில் கிட்ட போய் செருப்படி வாங்கி இருந்திருப்பேன். நான் வரேன்டா. ஐயோ சக்தி. டி முகில வாங்கிட்டு வரலடா, அப்பா மறந்துட்டேன்டா. அதானே, வீட்ல பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கன்னு ஞாபகம் இருந்தாதான் அதெல்லாம் வாங்கிட்டு வருவாரு உங்க அப்பா. அதான் அவருக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையே, அப்புறம் எப்படி வாங்கிட்டு வருவாரு? ரைட்டு, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டா. முன்னாடியாவது ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, குளிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு தூங்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. இப்பதான் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிடல்லே போய் வேலைக்கு சேர்ந்துட்டாரே. சாப்பிடுறது குளிக்கிறது தூங்குறதுன்னு எல்லாமே அங்கேயே பண்ணிக்கலாமே, அதனால இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஏய் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்க சக்தி? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, ஊர்ல உள்ள எல்லாருமே விநாயகர் சிலை வாங்கி கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டு எவ்வளவு அழகா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு வர நேரமாங்க இது? சரி லேட்டா வந்ததுதான் வந்தீங்க, வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க. விநாயகர் சிலை எங்க? நம்ம எப்ப பூஜை போடுறது? பூஜை போடுறாங்க, அதான் நீ எனக்கு போட்டுக்கிட்டு இருக்கியே, அது பத்தாது. சரி விடு கையல், கோவப்படாத. ஹாஸ்பிட்டல் வேலைங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், மறந்துட்டேன்டி கையல். அப்படியே எங்களையும் மறந்துட வேண்டியதானே, இப்ப மட்டும் எதுக்குங்க வந்தீங்க? இவன் ஒருத்தன். டேய் அதான் முட்டை வாங்கிட்டு வரலன்னு சொல்றேன்ல. கையல் அதான் சாரி சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் கோவப்படாம இரண்டி. நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு உங்க மேல கோவப்படாம எப்படி சக்தி இருக்கிறது? கையல் டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? கொஞ்ச நேரம் அமைதியா இரேண்டா. ஐயோ இவன் வேற. கிளிப்பா? நான் எப்படா வாங்கிட்டு வந்தேன்? ஐயோ இது சோனாவோட கிளிப் இல்ல. ஐயோ கெட்டப்ப மாத்தும் போது ஏதோ ஞாபகத்துல தூக்கி பாக்கெட்ல போட்டேன் போலயே. கிளிப்பா? இது என்ன சக்தி சம்பந்தமே இல்லாம கிளிப் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. அது இது என்ன கையில் கேள்வி? பொண்டாட்டிக்கு கேட்டதா கிளிப் வாங்கிட்டு வரணுமா? கேட்காமையும் வாங்கிட்டு வரலாம்.
சக்தி கேட்காம பூ வாங்கிட்டு வருவாங்க, புடவை வாங்கிட்டு வருவாங்க. இது என்னங்க சம்பந்தமே இல்லாம கிளிப் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன் பூ புடவை மட்டும்தான் வாங்கிட்டு வரணுமா? கிளிப்பு வாங்கிட்டு வரக்கூடாதா? ஏன் நீ கிளிப்பெல்லாம் யூஸ் பண்ணுவ தானே? அப்புறம் என்ன? அது இல்ல சக்தி, இருந்தாலும் கிளிப் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அதிசயமா இருக்கு. டேய் வேணாம், இங்க கொடு. இந்த கிளிப்பை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. இது யாரோட தலையிலயும் நான் பார்த்திருக்கேன். ஐயோ கடவுளே, ஞாபகத்துக்கு மட்டும் வந்துடக்கூடாது. என்னடி உனக்காக ஆசையா கிளிப்பு வாங்கிட்டு வந்தா அதை போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? போய் எடுத்து வைப்போ. ஐயோ இல்ல சக்தி, இதை நான் யாரோட தலையிலயும் பார்த்திருக்கேன். ஆமா ஆமா, யாரோட தலையில இருந்து தானே எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் பாரு. ஏன்டி நானே உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ இல்ல சக்தி, நீங்க ஆசையா தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா இதே மாதிரி கிளிப்பை நான் வேற யார் தலையிலயும் பார்த்திருக்கேன் சக்தி. உன் செத்து போன பாட்டி தலையில பார்த்திருப்ப. ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணல அதுன்னு சொல்லிட்டு இருந்தல. சரி எல்லாருமே ரெடியா அவங்க கோயிலுக்காவது போயிட்டு வருவோம். ஐயோ இல்ல சக்தி, இந்த மாதிரி எங்கேயோ பார்த்தான்ட்டு தான் சொன்னேன். சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சரி கோயிலுக்காவது போலாம். அப்போடா தப்பிச்சேன். ஆனாலும் இந்த கிளிப்பை நம்ம வேற யார் தலையிலயோ பார்த்திருக்கோம். அதுவும் இப்பதான், நேத்து யார் தலையில? ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீ இந்த சோழ தலையில தான் இந்த கிளிப்பை பார்த்தோம். சக்தி நில்லுங்க. ஐயோ ஞாபகத்துக்கு வந்துருச்சா? என்ன கையல்? என்ன சொன்னீங்க? இந்த கிளிப்பை எனக்காக நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமா கையல், ஆசையா தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் சக்தி, என்கிட்டயே போய் சொல்றீங்களா? இது யாரோட கிளிப்பு, இது யார் தலையில இருந்தது எல்லாமே எனக்கு தெரியும். சோலி முடிஞ்சது. இது இந்த சோனாவோட கிளிப் தானே? இத நான் நேத்து தான் அவ தலையில பார்த்தேன். சோனாவா? யார் இந்த சோனா? யார் இந்த சோனாவா? சோனாவா உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல? நடிக்காதீங்க சக்தி. அந்த சோனா இல்லனாலே ஷமியானா கூட சுத்திக்கிட்டு இருக்கா. இப்போ என்னடானா அவளோட கிளிப்பை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா அப்ப நீங்களும் அவளோட சுத்திட்டு இருக்கீங்களா? ஓ, இவ அப்படி திங்க் பண்றாளா? ஐயோ இப்ப நான் எப்படி இவளுக்கு புரிய வைப்பேன்? என்னடி பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்லடி. இல்ல சக்தி, நீங்க அந்த சோனாவோட சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்லாம அவ கிளிப் எப்படி உங்க பாக்கெட்ல வரும்? ஐயோ எட்டையல், என்ன உலகத்துல இந்த கிளிப் அவகிட்ட மட்டும்தான் இருக்குமா? ஏன் வேற கடையில எல்லாம் இருக்கவே இருக்காதா? ஓ அப்படியா? அப்ப சரி. அப்ப இது அந்த சோனாவோட கிளிப்ல கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தேன்னு சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். அது என்ன சக்தி யோசிக்கிறீங்க? உங்களால சத்தியம் பண்ண முடியலல்ல? அப்ப இது அந்த சோனாவோட கிளிப் தான். ஐயோ சக்தி, நீங்களா சக்தி இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஐயோ கடவுளே, நீங்க எப்பவுமே வீட்டுக்கு வராம உங்க ஃப்ரெண்டோடயே சுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்ப கூட சரி ஏன் கூட இருக்கலனாலும் பரவாயில்ல, என் சக்தி எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா நீங்க போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே சக்தி, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே சக்தி. லூசாடி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல கையல். போய் சொல்லாதீங்க சக்தி. அவ தலையில குத்திருக்கிற கிளிப் உங்க பாக்கெட்டுக்கு வரணும்னா அப்ப உங்களுக்கும் அவளுக்கும் இடையில. ஐயோ ஐயோ ஐயோ, வாய மூடுறி. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. எதுவும் இல்லையா? அப்ப சரி. அப்போ சோனாக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முகில் மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க சக்தி. சோனாவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முகில் மேல சத்தியம் பண்ணுங்க. அப்ப நீங்க சொல்றதை நான் நம்புறேன். ஐயோ கையல், அப்படி எப்படி சத்தியம் பண்ண முடியும்? ஏன்னா அந்த சோனாவே நான் தானே. ஏன் சக்தி, ஏன் பண்ண முடியாது? அப்போ உங்களுக்கும் அந்த சோனாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஐயோ சம்பந்தம் இருக்குன்னா நீ நினைக்கிற மாதிரி சம்பந்தம் இல்லடி. ஓஹோ, அப்ப நான் நினைக்காத அளவுக்கு வேற மாதிரி சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஐயோ ராமா. சரி சக்தி, நீங்க சத்தியம் பண்ண வேண்டாம். எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. உங்களை நம்பி உங்க கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தனே, என்ன சொல்லணும்? என்னடி சொல்லணும்? எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் சொல்லுடி. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இனி உங்ககிட்ட எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். எனது அம்மா வீட்டுக்கு போறியா? இருடி, எனக்கும் அத்தையும் அம்மாவும் பார்க்கணும், நானும் வரேன். நீங்க அந்த சோனாவை பார்க்க போங்க. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. டே முகில், வாடா போலாம். கையால் அவசரப்படாதடி, நான் சொல்றதை கேளு. நான் எதையுமே கேட்க தயாரான சக்தி, நான் போறேன்.
ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். சர்வேசா தலையெழுத்தெந்த மொழியடா, ஓ தப்பிச் செல்ல என்ன வழியடா. தீரன் இப்போ ஸ்கூலுக்கு போறேன்ல, அதனால தீரனுக்கு ஏபிசிடி எல்லாம் எழுத தெரியுமே. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஏபிசிடி எழுதி காமிச்சு தரேன். இது ஏ. தீரா, ஹை அரவிந்தப்பா, வந்துட்டீங்களா? ஆமாடா. ஹாதி நிலெல்லாம் அங்க வெளியே விளையாடிட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்க தனியா உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ அரவிந்தப்பா, அவங்க இன்னும் ஸ்கூலுக்கு போல, அதனால விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா தீரன் தான் இப்ப ஸ்கூலுக்கு போறேன்ல, அதனால தான் இங்க உட்கார்ந்து ஏபிசிடி எழுதிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? பரவாயில்லையடா தீரா. உன் அம்மா எப்ப பார்த்தாலும் நீ ஸ்கூல் விட்டு வந்தா புக் எடுக்க மாட்டேங்கிற, எழுத மாட்டேங்கிறன்னு புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா நீ இவ்வளவு சமத்த உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கியே, இதை உன் அம்மா பாக்கல? ஐயோ இல்ல அரவிந்தப்பா, இந்த அம்மா எப்பவும் இப்படித்தான். நான் உட்கார்ந்து எழுதும் போதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. நான் எப்ப விளையாடிக்கிட்டு இருக்கனோ அப்பதான் கரெக்டா அம்மா வருவாங்க. எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்க, படிக்கவே மாட்டேங்கிறேன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. டேய் தீரா, அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, நீ எப்பெல்லாம் படிக்கிறியோ அப்பெல்லாம் அம்மா முன்னாடி போய் உட்கார்ந்து புக் எடுத்து வச்சு படிக்கணும்டா. அப்பதானே நீ படிக்கிறேன்னு அம்மாக்கு தெரியும். ஐயோ ஆமல்ல, இது தீரனுக்கு தெரியாம போச்சு அரவிந்தப்பா. இனிமே பாருங்க, எப்பெல்லாம் எழுதுறனோ அப்பெல்லாம் அம்மா முன்னாடி போய் உட்கார்ந்து தான் எழுதுவேன். அப்பதான் அம்மாவுக்கு தெரியும் தீரன் எவ்வளவு அழகா உட்கார்ந்து படிக்கிறேன்னு. சரி சரி, அதான் இப்ப ஏபிசிடி எழுதிட்டு இருக்கியே, போய் உன் அம்மா முன்னாடி உட்கார்ந்து எழுது. அப்பதானே நீ படிக்கிறேன்னு அவளுக்கு தெரியும். ஆமா அரவிந்தப்பா, இருங்க, இதோ இப்பவே போய் அம்மா முன்னாடி உட்கார்ந்து ஏபிசிடி எழுதுறேன். டேய் இருதீரா, அப்புறம் என்ன நோட்ல எழுதாம இது என்னடா ஏதோ கார்டு எடுத்து வச்சு உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? இது என்னன்னு தெரியல அரவிந்தப்பா, கலர் கலரா இருந்துச்சு, போட்டோலாம் இருந்துச்சா, பார்க்க அழகா இருந்துச்சு, அதான் எடுத்து எழுதிட்டு இருக்கேன். டேய் எங்க இருந்து எடுத்த? ஏதாவது முக்கியமான கார்டா இருக்க போகுது. எங்க கூடு? இந்தாங்க அரவிந்தப்பா. ராகேஷ் ஐஷோட கல்யாண பத்திரிகையா? ஐயோ ஆமா, ஷமீர் சொல்லிட்டு இருந்தார்ல 2-3 நாள்ல ராகேஷ் ஐஷோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான்னு. பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா? ஷமீர் வேற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அது என்னாச்சுன்னு வேற தெரியலையே. ஐயோ, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து கல்யாண பத்திரிகை வச்சிருக்காங்கன்னா அப்ப இந்த பத்திரிகை ஒருவேளை சீதா பார்த்திருப்பாளா? இந்த பத்திரிகையை சீதா பார்த்திருந்தா, இல்ல இந்த பத்திரிகை மட்டும் சீதா பார்த்தான்னா அப்புறம் ராகேஷ் மேல உள்ள கோவத்துல கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி கிளம்பி போயிருவா. அப்படி மட்டும் போயிட்டானா அதுக்கப்புறம் சீதாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. எப்படியும் ஷமீர் வேற பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறான். ஆனா சீதா இதை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டா சீதாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சா அப்புறம் அவ என்னை விட்டு போயிருவா. இல்ல, சீதா கண்ணில் இந்த பத்திரிகை படவே கூடாது. அரவிந்தப்பா, நான் அமுதா பெரியம்மா கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்தேன். இது ஒன்றும் முக்கியமானது இல்லைன்னு சொன்னாங்க. கொடுங்க, நான் அதுல ஏபிசிடி எழுதி அம்மா கிட்ட காமிக்கிறேன். டி தீரா, இல்லடா இது ரொம்ப முக்கியமானதுதான், இதுல ஏபிசிடி எல்லாம் எழுதக்கூடாது. நீ போய் வேற ஏதாவது நோட் எடுத்து எழுது போ. அப்படியா? சரி அரவிந்தப்பா, அப்ப நான் வேற ஏதாவது எடுத்து எழுதிக்கிறேன். சரிடா போ. அப்புறம் தீரா, இத நீ அம்மா கிட்ட எதுவும் காமிக்கலல்ல? இல்ல அரவிந்தப்பா, நான் இப்பதான் எடுத்து எழுதவே ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறம் தான் காமிக்கணும். சரி சரி, நீ வேற ஏதாவது நோட்ல எழுதி போய் அம்மாட்ட காமிப்போ. சரி அரவிந்தப்பா. முதல்ல இந்த பத்திரிகையை சீதா கண்ணில் படாம எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். ஹலோ, வணக்கம் டாக்டரு. என்ன சார், யாருன்னு தெரியுதா? நான் தான் ராகேஷ் பேசுகிறேன். தெரியுது, சொல்லுடா. இல்லை, ஏன் சொன்னேன்னா இப்போ என் கதையை முடிச்சுட்டு ஐசுவை கூட்டிட்டு போயிடலாங்கிற மெதப்பில் இருப்பீங்க. அதனால தான் எங்கள் வாய்ஸ் தெரியாமல் போயிடுச்சோன்னு நினச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது டாக்டர் சார். ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு கிரிமினல் ரேஞ்சுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆனா நான் ஒரிஜினலாவே கிரிமினல் டாக்டர் சார். அப்போ நான் எப்படி பிளான் பண்ணுவேன்? என்ன டாக்டர் சார், லைன்ல இருக்கீங்களா? இல்லை, எதுவுமே பேசாம நிக்கிறீங்களே. இல்லை, நான் சொல்றதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி சரி, நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லலை. சொன்னா அப்புறம் சஸ்பென்ஸ் போயிடும். அட, நான் ஒருத்தன் எதுக்கு ஃபோன் பண்ணனே சொல்லாமல் உங்ககிட்ட வளவலன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். சார், நீங்க போட்ட பிளான்ல நீங்க எனக்கு வாத்தி தாங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. அதே மாதிரி நான் உங்க சிஷ்யங்கிறத நிரூபிக்கணும்ல.
டேய் இருங்க இருங்க சார், சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டென்ஷன் ஆனா எப்படி? வாத்தி, நீங்க எப்படி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன சர்ப்ரைஸ் சொல்ல போறேங்கிறத நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது கிடையாது சர்ப்ரைஸ், இது அதுக்கும் மேல. எல்லாத்தையும் ஃபோன்லயே சொன்னா நல்லா இருக்காதுல்ல, நேர்ல சொன்னாதான் கெத்தா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா கிளம்பி முருகன் கோயிலுக்கு வந்துருங்க. இப்படி சாதாரணமா சொன்னா நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும். அதனால உங்களுக்காக ஒரே ஒரு சர்ப்ரைஸை மட்டும் சொல்றேன். எனக்கும் ஐஷுக்கும் வர 11ஆம் தேதி கல்யாணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்யாணம் வர 11ஆம் தேதி இல்ல, இன்னைக்கு, இப்பவே. என்ன வாத்தி சார், இப்ப வருவீங்கல்ல? நீ வருவடா. உன் ஆசை பொண்டாட்டி கழுத்துல நான் தாலி கட்டுற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்னா சீக்கிரமா வந்து சேரு. டேய் ராகேஷ் வேண்டாம். ஐயோ வாத்தி, பஞ்சு டைலாக் பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. அன்னைக்கு நான் உன்னை கார்ல சேஸ் பண்ணும்போது சந்தில பொந்தில பூந்து 5 நிமிஷத்துல எஸ்கேப் பண்ணியே, அதே மாதிரி இப்போ உனக்கு 5 நிமிஷம்லாம் டைம் இல்ல, 2 நிமிஷம் தான் டைம். நீ கார்ல வருவியோ இல்ல பைக்ல வருவியோ, ஆக மொத்தத்துல 2 நிமிஷத்துல வந்து சேரு பாப்போம். சீக்கிரமா வந்துருங்க வாத்தி. அப்புறம் என்னைக்குமே நீ தான் சொல்லுவ, இன்னைக்கு நான் சொல்றேன். ஐ எம் வெயிட்டிங். வாத்தி ரைடு மேல ஏத்தி விட்டு பத்துறாத வேற சைடு. இந்த வாத்தி கிட்ட வச்சுக்காத போற போயிடு. நம்ம வாத்தி ரைடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.